சொல்றாரு, இந்த பிள்ளை எப்ப பணத்தை எண்ணி நம்ம எப்ப சாப்பிடுறது? மாமா உனக்கு பசிக்குதா? ஆமாடா சரவணா. உனக்கு பசிக்கலையா சரவணா? இவரு சொல்றாரு, அண்ணனுக்கு எப்படி பசிக்கும்? அண்ணி தான் பெரிய டிஃபன் கேரியர்ல எடுத்துட்டு போயிட்டாங்களே. இவரு சும்மாறா. இதில் சொல்றாரு, வயசுல உன்னை விட சின்னவனா இருந்தாலும் கல்யாண வாழ்க்கையில நான் தான் சீனியர். சாப்பாடு கேரியர்லாம் வந்ததே இல்ல. அக்காவே இலை போட்டு மச்சானுக்கு பரிமாறினதே இல்ல. அரசிதான் கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கல்ல, பொறுமையாடுறா. சரி மச்சான். என்ன மாமா டெய்லி அரசி தான் காசு எண்ணுவாளா? ஆமாப்பா, காசு என்றது கணக்கு வழக்கு பாக்குறதெல்லாம் அரசி தான். வீட்டுல அரசிக்கு தான் ரொம்ப பொறுப்பு. அம்மா நான் ஏதாவது செய்யணும்னா சொல்லுங்க. என்ன சொல்றாங்க, இந்த வீட்லயே அதிக வேலை செய்யறது நீங்க தான். இந்த வேலை செஞ்சாலும் சொணங்காம செய்யறதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டியே. வீட்டு வேலைன்னு யாராவது சொன்னாங்கன்னா தலைதெரிச்சு ஓடுறதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. மொத்தம் 32,041 இருக்குப்பா. நோட்டை கொடு கோமதி, இத உள்ள வச்சிரு. சரிங்க. இங்க சென்னை விஷயம் நான் சொல்றேன். எப்பங்க? இப்ப சொல்றேன் மீனா. இல்ல கேக்குறாங்க. என்ன நீங்க ரெண்டு பேரும் தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் இல்லையே, நான் நம்பிட்டேன். இப்பயாவது சாப்பிட போலாமா? போலாம். அதுக்கு முன்னாடி இவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரவணனுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆச்சுன்னா பிள்ளையார்பட்டிக்கு வர்றதா வேண்டிக்கிட்டேன். போயிட்டு வந்துடலாமாங்க? கோமதி, எல்லாரும் குடும்பத்தோட போறதா வேண்டிக்கிட்டியா? நீ மாத்திரம் போயிட்டு வர்றதா வேண்டிக்கிட்டியா? நான் போறதா தான் வேண்டிக்கிட்டேன். நீ போயிட்டு வந்துரு. தனியா எப்படிங்க போறது? யாராவது ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போ. இல்ல நீங்களும் வாங்க. கோயிலுக்கு போறோம்னு சொல்லி கடையெல்லாம் அடைக்க முடியாது. நீ எந்த பிள்ளையாவது கூட்டிட்டு போ. என்னைக்கு அத்த? அடுத்த வாரத்துல ஒரு நாள் போலாம். அடுத்த வாரத்துல எனக்கு ட்ரைனிங் இருக்கு. அது என்னைக்குன்னு சொல்லு. அது இல்லாத நாளா பார்த்து போலாம். 2 நாள் ட்ரைனிங் அத்த. இல்ல சென்னையில. சொல்றாரு, சென்னையிலயா? ட்ரைனிங் போறதுக்கு வேற யாரும் இல்லையா? பொம்பளை பிள்ளை எல்லாமா சென்னைக்கு அனுப்புவாங்க? அம்மா, தமிழ்நாட்டுல எல்லா ஊர்ல இருந்தும் ஆளுக வருவாங்க மாமா. ஆம்பளைங்க பொம்பளைங்கன்னு எல்லாரும் வர்றாங்க. இப்படி இல்லாம ட்ரைனிங் நடத்துறாங்க. சொல்றாரு, எல்லா வேலையிலயும் ட்ரைனிங் உண்டுப்பா. நான் படிச்சு கலெக்டரா போனா கூட ட்ரைனிங் எல்லாம் இருக்கும். கலெக்டர் ஆயிட்டு பேசணும். இப்ப எல்லாம் நீ பேசக்கூடாது கதிரு சொல்றாங்க. அப்பா அதெல்லாம் கலெக்டர் ஆயிருவோம்ப்பா. அப்படி சொல்லுமா. என் ட்ரைனிங் நீ வேலை பாக்குற இடத்துல வேற யாராவது அனுப்ப சொல்ல முடியுமா? இல்ல மாமா முடியாது. சொல்றாங்க, வேற வேலை இருக்குன்னு கூட சொல்லக்கூடாதா? வீட்டுல போக முடியாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்ல முடியாதா? வேற வேலை இருக்குன்னு சொன்னா அதையே போய் பாருன்னு சொல்லிடுவாங்க. நம்ம சூழ்நிலை என்னவோ அதுபடி சொல்லிதானே ஆகணும். சொல்றாரு, மயிலு வேலை செய்யற இடத்துல அந்த மாதிரி சொல்லக்கூடாது. 2 நாள் ட்ரைனிங்னா தங்குறது எப்படி? மாமா எல்லா ஏற்பாடும் அவங்களே பண்ணிடுவாங்க. தங்குறதுக்கு ஏற்பாடும் அவங்களே பண்ணிடுவாங்க. வீடா ஹோட்டலா? ஹோட்டல் தான் அத்த. ஹோட்டல்ல எல்லாம் தங்குவீங்களா? தங்குறதுக்கு என்ன மயிலு? எனக்கு பழக்கம் கிடையாது, அதனால கேட்டேன் மீனா. அங்க இடம் கொடுத்துருவாங்க. போக்குவரத்து செலவெல்லாம் மாமா எல்லாத்துக்கும் காசு கொடுத்துருவாங்க மாமா. நீ தனியால போகணும். பிரச்சனை இல்ல மாமா, நான் தனியாவே போயிட்டு வந்துருவேன். சரியா வராது. நீ தனியா போவேணாம் மீனா. தனியா போவேணான்னா நான் வேணா கூட போயிட்டு வரவா? வாங்க, செந்திலையும் மீனாவையும் அனுப்பி வைக்க வேண்டியதானே. செந்தில் சென்னைக்கு போயிட்டா கடை வேலையெல்லாம் யாரு பாக்குறது? இதுதான் மச்சான் நான் இருக்கேன். இதுலயும் அனுப்ப மாட்டீங்க, தனியாவும் அனுப்ப மாட்டீங்கன்னா எப்படிங்க மீனா போறது? கோமதி, அப்பனா ஒண்ணு பண்ணு, நீ போயிட்டு வரியா? நான் போயிட்டேன்னா வீட்டை யாரு பாத்துக்கிறது? மயில் இருக்குல்ல, அந்த பிள்ளை பாத்துக்கோ. இப்படி சொல்றீங்களா? ஜி சொல்றாங்க, மயில நம்பி விட்டுட்டு போகாதீங்க அத்த. அப்புறம் எல்லா பொறுப்பும் மயில் கிட்ட போயிரும். இல்ல பாத்துக்கோங்க. கோமதி, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. இல்லங்க போகமாட்டேங்க. ஏன் போக மாட்டே கோமதி? ஒரே வெயிலாம். ஊட்டியில இருக்க மாதிரி பேசுற, இங்க மாத்திரம் என்ன வாழுதான்? வெயில் தாமா அடிக்குது. இங்க விட அங்க ரொம்ப வெயில் அடிக்குதான். அடிக்கடி தலைவலி வேற வரும். அதனால போக மாட்டேன். வேற யாருதான் அந்த பிள்ளை கூட போறது? ஜி நீ வேணும்னா அந்த பிள்ளை கூட போயிட்டு வரியா? காலேஜ் இருக்கு சித்தப்பா, போட்டுக்கப்பா. வேலைக்காண்டி ராஜி எதுக்கு லீவ் போடணும் மாமா? என்ன பண்றேன்னு தெரியலையே. அரசி, நீ வேணா கூட போயிட்டு வரியா? ஓகேப்பா. கதிர் சொல்றாரு, உனக்கு காலேஜ் இல்லையா அரசி? காலேஜுக்கு லீவ் போட்டுருவேன். போட்டுட்டு அன்னைக்கு துணையா போவியாக்கும்.
போவேன். சுமதி சொல்றாங்க, அங்க நீ போனேன்னா உன்னை பாத்துக்கவே உங்க அன்னிக்கு நேரம் பத்தாது. சரவணன் சொல்றாரு, செந்தில தான் அனுப்பணும். செந்தில அனுப்ப முடியாதுடா. நான் வேணா ஒரு யோசனை சொல்லவா? நானும் என் வீட்டுக்காரரும் கூட போகட்டுமா? மயிலு சொன்ன யோசனை சூப்பரா இருக்கே. பேசாம நீங்க 2 பேரும் போயிட்டு வந்துருங்க. சரவணன் சொல்றாரு, எனக்கு வேலை இருக்குப்பா. வேலை இருக்கு, லீவை போட்டு போக வேண்டியதானே. அப்பா அது நல்லா இருக்காதுப்பா. சொல்றாங்க, இவங்களுக்கே ஒரு ரூம் தான் கொடுப்பாங்க. அத மாமாவுக்கும் அக்காவுக்கும் கொடுத்துட்டா மீனா என்ன பண்ணுவாங்க? பாவம், அதெல்லாம் செட் ஆகாது. அதனாலதான் சொன்னேன் நாங்க போகலன்னு. என்னென்னமோ சொல்லி பாக்குறேன். எல்லாரும் அணை போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? அது அடுத்த வாரம் தானே போகணும். அத நாளைக்கு பேசிக்கலாம். இன்னும் நாள் இருக்குல்ல. நான் கடைக்கு போயிட்டு வரேன். வேலை விஷயமா தானே போறாங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்றத விட்டுட்டு ஏன் இவ்வளவு அக்கப்போரு? ஒரு வழியா மீட்டிங் முடிஞ்சிச்சு. சாப்பிட்டு பேசினா என்ன சொல்றாங்க. எப்படி அவங்க யோசிக்காம மயிலு நாங்க வரட்டுமான்னு எப்படி கேட்பாங்க? முடியாது, ட்ரைனிங்க்கு போகணும். அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சுமதி சொல்றாங்க, அத பத்தி எல்லாம் யோசிக்காத. உன் கூட செந்தில் வருவான், நீ ட்ரைனிங் போவ. இப்படி அத்த, அதெல்லாம் அப்படிதான். நீ கவலைப்படாம இரு மீனா. நம்ம 2 பேரும் ஒன்னா போறோம்னு மாமா கிட்ட சொல்லி இருக்க வேண்டியதானே. எல்லாம் சொல்ல முடியாது மீனா. நம்ம என்ன ஊரா சுத்தி பார்க்க போறோம்? முக்கியமான ட்ரைனிங்க. கண்டிப்பா போவேன் மீனா. நான் போனா மாத்திரம் பத்தாதுங்க, நீங்களும் என் கூட வரணும். நானும் வர்றேன், சரியா? முயற்சி எதுவும் எடுத்துறாதீங்க, டைலாக்க மாத்திரம் பேசுங்க. நம்ம வீட்டை பத்தி உனக்கு புரியல மீனா. சில விஷயங்கள்லாம் பொறுமையாதான் முடிவு எடுக்க முடியும். எங்க வீடே பரவாயில்ல, இப்படி கெஞ்சி கூத்தாடெல்லாம் வேண்டாம். அவங்களே விட்டுருப்பாங்க. நீலும் மாமாவும் வெளியே போறேன்னு சொல்லட்டும், அப்ப நானும் வரேன்னு கூட வந்து நிக்கிறேன். என்ன பண்றது, நமக்கெல்லாம் அப்படிலாம் சொல்லவே தோணாது. சில கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நான் எதுவுமே சொல்லல. போவோம் மீனா, கவலைப்படாத. ராஜியும் கதிரும் பேசிட்டு தூங்குறாங்க. பூமதி பாண்டியன் கிட்ட கேக்குறாங்க, என்னங்க தூங்கலையா? நான் மாச கணக்கா பாத்துக்கிட்டு இருக்கேன். அரசி தானே பாப்பா, அரசி பாத்துச்சு. நானும் சரியா இருக்கான்னு பாத்துக்க வேண்டாமா? பகல்லாம் வேலை பாக்குறீங்க, இப்படி கண் முழிச்சு கணக்கு பாக்கணுமா என்ன? இன்னும் அவ்வளவு தூக்கம் வருதுங்க உங்களுக்கு. பூமதி, கொஞ்ச நேரம் ஏதாவது பேச. வேலை செய்யறப்ப நான் என்ன பேச முடியும்? கணக்கு பார்க்காம நோட்டை வச்சுட்டேன்ல, வேற என்னமாச்சும் பேசு. சீனாவும் செந்திலும் சென்னைக்கு போற விஷயத்துல என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இன்று ஐவரி கோஸ்டின் நாணயம் $. நாளை சந்திப்போம்.